ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எம் குமார், இதில் ஒரு சதி திட்டத்தோடு தான் தாவேகா தலைவர் விஜய் உள்ளே வந்திருக்கிறாரா அரசியல் அரங்கத்தில்? ஏன் அவர் கட்சியை தொடங்குறேன் அப்படின்றதுக்கான ரீசனை சொல்லலை. கடுமையாக திமுகவை மட்டுமே எதிர்க்கிறார். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கரூர் நெரிசல் சம்பவம் கூட சதி திட்டத்தினுடைய விளைவு தானா? அது அப்படிதான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குதா? முதல்ல கரூரில் உயிரிழந்த 41 இளைஞர்களுக்கும் இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற சீரியஸ் இன்ஜுரிஸில் இருக்கிற அவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கு அஞ்சலியும், அவர்கள் நல்ல சீக்கிரமாக குணமடைய மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு பிரார்த்தனையும் செய்து கொண்டு நான் என் பேச்சை துவங்குகிறேன். இதில் எனக்கு இருக்கிற வருத்தம்லாம், நான் ஒரு வரலாற்றாளராக கடந்த காலங்களில் 100 வருஷத்துக்கு முன்னால் இளைஞர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, இது அப்படியே நைட்டில் தூங்கும்போது 2 மணிக்கு முடித்தாலும் கூட இந்த ஞாபகம்லாம் வருது இப்போ 2-3 நாள். எப்படி இருந்தாங்க, இந்த இளைஞர்கள் இப்படி இருக்கார்களே, இன்றைக்கி நாட்டோட இளைஞர்கள் எப்படி இருக்கார்கள், என்ன நிழலை விட்டுட்டு நிஜத்தை பிடிக்கிறார்களே, நிஜத்தை தான் கட்டியாக நான் உயிரை விடக்கூட தயார் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறார்களே. நான் போன வாரம் ஒரு பதிவில் சொன்னேன், நாளைக்கு 2 நாளில் கரூருக்கு மாநாடு நடக்க போகிறது, ஒரு கப்பலை கொண்டு நிறுத்தி எல்லா இளைஞர்களும் ஏறுங்கள், நான் வங்காள விரிகுடாவுக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி, இலங்கை ராமேஸ்வரம் தாண்டி ஒரு கடலில் கொண்டு எல்லோரும் குதிங்கன்னா குதிக்கிற லெவலில் நம்ம இளைஞர்கள் இருக்கிறார்களே. ஒரு சினிமா நடிகருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார்களே. மேலை நாட்டுகளில் சினிமா நடிகர் ஜஸ்ட் பிரசிடென்ட் பில் கிளின்டன் வந்தாலும் பக்கத்தில் ஹலோ ஹலோன்னு கை கொடுத்துட்டு போகிறாரு. ஒபாமா வந்தாலும் அப்படி நடக்குது. எல்லா நாட்டிலயும் அது இருக்கிறது. நம்ம நாட்டில் லாஜிக்கா ஒரு நிமிஷம் இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்களா இல்ல தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப இப்ப தமிழ்நாட்டுக்கு வச்சு பேசும்போது நம்ம கேரளாவையும் பேசணும். கேரளாவில் பிரேம் நசீர்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 523 படத்துல அவர் நடித்தவர், பெரிய பாலிவுட் ஆக்டர். முனிசிபல் தேர்தலில் அவரை எல்லாரும் கம்பேர் பண்ணி கூட்டிட்டு போய் அவர் எல்டாம்ஸ் ரோட்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம். ஆமா இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல கம்பேரிசன் இந்த இடம் தான் ரொம்ப இல்ல, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதா? கம்பேரிசன் தான் இல்ல, அங்கதான் விஷயம். ஏற்கனவே எம்ஜிஆர் என்கிற ஒரு திரைபிம்பத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்து பல ஆண்டுகளாக மீண்டும் அரியணை ஏற முடியாத ஒரு சூழல் திமுகவுக்கு ஏற்பட்டது மாதிரி விஜய் அவர் மூலமாக அதே நெருக்கடி திமுகவுக்கு உருவாகும் அப்படின்ற கலக்கம் திமுகவுக்கு வந்திருக்குதா? நான் முடிச்சிடறேன், இந்த முதல்ல சொன்னதை முடிச்சுட்டு இது உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது எதுக்கு அதை சொல்கிறேன்னா, கேரளாவில் அவர் தேர்தலில் போட்டிட்டு படுதோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் ஒரு கருத்து கணிப்பு நடந்தது. கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நாங்கள் பிரேம் நசீரோட ஃபோட்டோ இருக்குது, ஆந்திராவில் என்டி ராமராவ், தமிழ்நாட்டில் எம்ஜி ராமச்சந்திரனை போல் அவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். பட் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பாலிடிக்ஸுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தமிழ்நாட்டிலேயும் இல்லை, மேற்குவங்கத்திலையும் அந்த மாதிரி இருந்தது. ஆக தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு மோகமும் இவ்வளவு ஒரு தன்னுடைய குழந்தை 1.5 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு பெண்மணி வந்து பறி கொடுத்துருக்குனாக்கா, 2 குழந்தைய பறி கொடுத்த தாய், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், அண்ணனை இழந்த தம்பி, அண்ணன் தம்பி 2 பேரும் இழந்தது, இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? உங்களுக்கு தெரியாதா? இப்போ டிவியில் அந்த காலத்தில் நம்ம பார்க்கணுன்னாக்கா இப்படி போனால் தான் பார்க்க முடியும். அண்ணா வந்தார்னா அவர் பேசுவார், நல்லா பேசுவார், கலைஞர் வந்தால் பேசுவார், எம்ஜிஆர் வந்தால் மணிக்கணக்கில் பேசுவார். அது பேச்சில் கருத்தியல் இருக்கும். அந்த கருத்தியலுக்கு ஏற்ற பார்வையாளர்கள் கூட்டங்கள் அங்கே வரும். நம்மளை போல் நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் நம்மளாம் அதுக்கு யாரும் ஆளை மட்டும் பார்த்து தூர போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி வர்ற கூட்டம் எந்த பார்வையும் இல்லை, எந்த அறிவுபூர்வமான கருத்தும் இல்லை. எம்டெக்குங்கிறான், பிங்கிறான், எல்லாம் படிச்சுட்டு இளைஞர் நாசமாக போய் நிற்கிறாங்களேங்கிறது ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும், மொத்த பிரச்சனைக்கும் காரணம் இந்த இளைஞர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மேல் நான் பழியை போட்டு சுமத்திட்டு நான் மற்ற கருத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் கேட்டது அரசியலில் அவர் சினிமா இதில் பப்ளிசிட்டியை வச்சு வர்றார். அரசாங்கம் பல இதில் பல கருத்துக்களை சொல்லியிருந்தது. இப்படி சாயக்கூடாதுங்கிறாங்களே, அப்படி சாயக்கூடாதுங்கிறாங்களே, இப்படி நிற்கக்கூடாது, இவ்வளோ இடத்துல தான் போகணும், இப்படி தான் பேசணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி பேச முடியுங்கிற இதெல்லாம் கமெண்டெல்லாம் எல்லோரும் வந்தது, அரசாங்கம் சொல்லிச்சிடுது. ஆனாலும் அரசுக்கு விஜய்க்கு கரூரில் என்ன நிலைமைங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க, அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்கணும், அல்லது சொல்லியிருக்கணும், நமக்கு எப்படி கூட்டம் வரும், நம்ம எப்படி இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்கணும்.
ஆனால் இவர்கள் ஊருக்குள்ள தான் இவங்களே கேட்டதாக இன்னைக்கு பேட்டியில சொல்றாங்க. இல்ல முதல்ல அவங்க கேட்கிற இடம் வந்து ரவுண்டானா தான் கேக்குறாங்க. ரவுண்டானால தான் நீர்வழி தடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. அமுதா ஐஏஎஸ் அவங்க இப்போ பேட்டியில நான் சாயங்காலம் இப்போ 5:30 மணிக்கு பேட்டி பார்த்தேன். அதில் அந்த அந்த ரவுண்டானா பக்கத்தில் நீர்வழி தடம் இருக்கிறது, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படியானால் ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஏற்கனவே மதுரையில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ கொடுத்துருந்தாங்களே, அதை போல் ஊருக்கு ஒதுக்குப்புறம் திருச்சி கரூரில் வந்து திருச்சி கரூர் ரோடு நிறைய இடங்கள் இருக்கிறது, காலி இடம் ஏகப்பட்ட இடம் இருக்குது, தனியார் இடம் இருக்கிறது, நிறைய இடம். யார்ட்டையாவது ஒருத்தர் கேட்டு அப்படி பண்ணியிருக்கணும், இந்த கூட்டங்களெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கணும். அல்லது ஆடிட்டோரியம் எடுத்து ஆர்கனைஸ்டாக எவ்வளோ பேர் வருவாங்கங்கிறத முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி, இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது இல்லையா, கிரிக்கெட் டிக்கெட்டெல்லாம் கொடுத்து முன்னக்கூட்டி போலீஸ்க்கு தெரியப்படுத்தி எவ்வளோ பேர் வருவாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி அப்படி நடத்தணும். இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் வர்ற கூட்டத்தை இனிமேல் அப்படி தான் நடத்தணும். ஏன்னா அரசியல் தலைவர்கள் சாதாரண மக்களோட பழகி வளர்ந்து 1008 கூட்டத்தை போட்டு ரோட்டில் வேசியை ஒத்துட்டு நடந்து எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா பிரச்சனையா இவர் தானே, நம்ம தலைவர் தானே, நம்ம எம்எல்ஏ தானே அப்படின்னு விட்டுருவாங்க. சினிமாவில் வந்து இவர் சிமைமலையிலேருந்து குதிக்கிறது, டைவ் அடிக்கிறது, 100 பேர் அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்த சாகசங்களை பார்த்த இளைஞர்கள் அவர் வர்ற இடத்த நேராக பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இப்படி இன்னும் வர்றாங்க. இதுல வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. சரி, அதனால விஜய் குறி வைக்கப்படுறாரா இல்லையா? இல்ல, குறி வைக்கப்படுறது இல்லை சார். பிரச்சனை நடந்த உடனே பிரச்சனைக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. பிரச்சனைக்கு யார் பொறுப்பு, இதுக்கு யார் தார்மீக பொறுப்பேற்க போகிற? அரசாங்கம் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது, விஜய் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. யார் பிரச்சனை? திரும்ப அடுத்தால ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோங்கிறதுக்கு என்ன எதனால் நடந்ததுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற அங்கே அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் பேட்டிகள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுறது? ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா, நான் அந்த இடத்துல இருந்தேன், அந்த அவர் வண்டி வந்த ஒரு சில நிமிஷத்தில் அந்த லைட்டு முதல்ல அந்த மரத்தில் ஃபோக்கஸ் லைட்டு அறுந்து விழுந்தது, அது கீழே ஜென்ரேட்டர் இருந்தது, அந்த ஜென்ரேட்டர் விழுந்த இடத்துல தான் 12 பேர் ஸ்பாட் அவுட் அப்படின்னு நம்ம பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அங்கே இருந்தவங்க. ஆக அதை தொடர்ந்து லத்தி சார்ஜ் அடிதடிலாம் இல்லைன்னு இன்னைக்கு அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது. அதனால் அடிதடி நடத்தினது நானே பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருப்போம். அடிதடி நடந்தது, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு காட்டின அந்த வீடியோக்கள்ல காவல்துறையினர் காமிக்கல. ஒரு கூட்டம் அந்த ஜெனரேட்டருக்குள்ள வந்துச்சு அப்படின்ற அந்த கூட்டம் யாருன்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. 20 பேருக்கு ஒரு காவலர்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கான ஆதாரங்களும் கிடையாது. கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, 20 பேருக்கு ஒரு ஒண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி பார்த்தா 500 போலீஸ் 10,000 பேருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் வந்தது 27,000 பேர்னு வருது, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். 27,000 பேர்னு சொல்கிறாங்க, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தாலும் கூட 13,300 போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே போட்டிருக்கணும், அப்படி போடலை. சரி, அப்படி தான் போடலை, எங்களுக்கு இவங்க 10,000 தானே சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் 500 போட்டோம்னா அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அப்படி அதானே சார் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்னும் நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். ஒரு நடிகர் வராரு, அவருக்கு எவ்வளோ பேர் வரான்னு அவருக்கே தெரியாது. அப்போ அந்த மாதிரி இடத்த நீங்கள் எப்படி நீங்கள் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான்.